வணக்கம். வெல்கம் டு அறிவோலி சேனல். தமிழ்நாட்டில் பிரியாணி ஒரு முக்கியமான உணவாக வளர்ந்து ஒரு தனித்துவமான சந்தையை உருவாக்கியுள்ளது. இந்த சந்தையின் மொத்த மதிப்பு 10,000 ரூபாய் கோடியாக உள்ளது. இதில் செயற்கை துறைமுகம் 2,500 ரூபாய் கோடியும் அசங்கமையுள்ள சந்தை 7,500 ரூபாய் கோடியும் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டின் உணவு பண்பாட்டில் பிரியாணி மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. சென்னையில் மட்டும் மொத்த சந்தையின் 50% பங்கு உள்ளது. தமிழ்நாட்டின் பிரியாணி பாணிகள் பல்வேறு பிராந்தியங்களின் சுவை மற்றும் உணவு பண்பாட்டை பிரதிபலிக்கின்றன. முக்கிய பிரியாணி பாணிகளில் சென்னையில் பிரபலமான முஸ்லிம் பாணி, கோவையை மையமாகக் கொண்ட கோங்கு பாணி, தனித்துவமான சுவையுடன் அறியப்பட்ட அம்பூர் பாணி, துவர்ப்பான சுவை கொண்ட திண்டுக்கல் பாணி மற்றும் செட்டிநாடு, வாலாஜா பாணிகள் அடங்கும். விலை நிலவரத்தில் பிரியாணியின் விலை வெகுவாக மாறுபடுகிறது. தெருமுனை விற்பனையாளர்களிடத்தில் கோழி பிரியாணி 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கிடைக்கிறது. பெரிய பிராண்டுகளில் இது 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை உயர்கிறது. சில உயர்தர உணவகங்களில் ஒரு பிளேட் பிரியாணி 1,600 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பிரியாணி சந்தையில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, ஜூனியர் குப்பண்ணா, அம்பூர் பிரியாணி, அஞ்சப்பர் மற்றும் புகாரி போன்ற பிரபல நிறுவனங்கள் முன்னணியில் உள்ளன. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நாளொன்றுக்கு 5,000 முதல் 6,000 கிலோ பிரியாணி விற்பனை செய்து முக்கிய பங்கைக் கொண்டுள்ளது. இந்த சந்தையின் வளர்ச்சியைத் தொடர்ந்து தூண்டி வரும் முக்கிய காரணிகளில் தொழில்நுட்ப வளர்ச்சியும் புதிய வியாபார முயற்சிகளும் முக்கியமானவை. ஸ்விக்கி போன்ற ஊடகங்கள் டெலிவரி மூலம் எண்ணற்ற ஆர்டர்களை உருவாக்குகின்றன. குக் போன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாதத்தில் 30,000 பிரியாணி கிட் விற்பனை செய்வதன் மூலம் வீட்டில் பிரியாணி செய்ய அனுகூலத்தை கொண்டு வருகின்றன. மசாலா பிராண்டுகள் புதிய பிரியாணி மசாலா தயாரிப்புகளை அறிமுகம் செய்ய தயாராக உள்ளன. பிரியாணி சந்தையில் உள்ள சவால்களில் பொருட்களின் விலை நிலைமாற்றம், அசங்கமையுள்ள சந்தையின் போட்டி மற்றும் சுகாதார விழிப்புணர்வு முக்கியமானவை. இருப்பினும் புதிய உணவகங்கள் தொடங்குதல், டெலிவரி சேவைகளின் வளர்ச்சி மற்றும் சுற்றுலா மேம்பாடு போன்றவை புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. தமிழ்நாட்டில் பிரியாணி வெறும் உணவாக மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சார அனுபவமாகவும் உணவு பாரம்பரியமாகவும் மாறியுள்ளது. மக்கள் விருப்பங்களை மையமாகக் கொண்டு தொழில்நுட்பத்தின் ஆதரவுடன் இந்த சந்தை தொடர்ந்து முன்னேறுகிறது. பிரியாணி சந்தையின் பொருளாதார பங்கு தமிழ் உணவு பண்பாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. நன்றி நண்பர்களே. அறிவொளியுடன் தொடர்வோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.